ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்மிதாஸ் கிச்சன். இன்றைக்கி பட்டாணி வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பட்டாணியை முந்தின நாள் நைட்டே இல்லைனா காலையில் ஊற வச்சுக்கோங்க. சாயந்தரம் செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு 12 hours ஊறணும். ஸோ ஒரு 2 hours துவரம்பருப்பு ஊறினா போது. நான் ரேஷன் பருப்பு, துவரம்பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஸோ ஊற வச்ச பட்டாணி எடுத்திருக்கேன். இது மூணையும் நல்லா 3 விசில் விட்டு குக்கரில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டேன். இப்போ அந்த தண்ணி வடித்து நான் மிக்சியில் போட்டு அடித்து எடுக்கிறேன். பட்டாணி மட்டும் 12 hours அட்லீஸ்ட் ஊறணும். துவரம்பருப்பு ஒரு 2 hours ஊறினா நல்லா ஊறி இருக்கணும். அதுக்காக நீங்கள் முந்தின நாள் நைட்டேவோ இல்லைனா காலையிலையோ ஊற வச்சுக்கணும். ஸோ அது கூட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நல்லா அடித்து எடுத்ததுக்கப்புறம் உப்பு போட்டிருக்கேன். ஸோ அது கூட 1 கப்பு கடலை மாவு போட்டிருக்கேன். ஸோ அது கூட பொடி பொடியாக நறுக்குன ஒரு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். பொடி பொடியாக நறுக்குன கருகாப்பில், கொத்தமல்லி தழை. ஸோ அது கூட பொடி பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய், இஞ்சி பொடி பொடியாக நறுக்குனது. இதெல்லாம் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். எல்லாம் நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சுருக்கேன். இப்போவும் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த பதத்துக்கு நம்மளுக்கு வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஒரு பவுலில் தண்ணி வச்சு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பவுலில் தண்ணி தொட்டுட்டு உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. நான் இடையில கொஞ்சம் பட்டாணியை அரைபடாமல் விட்டுருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு அங்கங்கே பட்டாணி தெரியுது பாருங்கள். ரொம்ப மித்ததெல்லாமே நைஸாக அடிச்சிட்டேன். ஒரு இது மிக்ஸியில் அடிக்கும்போது ஒரு மேல் லேயர் நம்மளுக்கு அரைபடாமல் இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே நான் விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லா உருண்டையும் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ எனக்கு பெரிய பெரிய உருண்டை வச்சதுனால இவ்வளோ உருண்டை வந்திருக்கு. ஸோ நீங்கள் எவ்வளோ பட்டாணி போடுறீங்களோ போட்டுக்கோங்க. அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு போட்டால் போதும். ஸோ இதை நீங்கள் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா உங்களுக்கு திருப்பி போடுறது ஒரு டைம் 2 டைம் தான் திருப்பி போடணும். ரொம்ப திருப்பி போடாதீங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. உடஞ்சிரும். கொஞ்சம் எண்ணெய் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் வடை. பட் டேஸ்டியாக இருக்கும். கட்லெட் மாதிரியே இருக்குது உங்களுக்கு பார்க்குறக்கு. சாஸ் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குது. இந்த வடை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், வடை செஞ்சாச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியாக டேஸ்டியான வடை எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹாப்பி டே. ஹாவ் அ ஹெல்த்தி லைஃப். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.